அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலுங்க. அதாவது இசை உலகின் ஜாம்பவான் அப்படின்னு சொன்னால் ஜானகி அம்மா அப்படின்னே சொல்லலாம். அவங்கள பற்றி தெரியாதவங்க இந்த இந்தியாவிலேயே கிடையாது அப்படின்றத விட உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் புகழ்பெற்ற இந்திய பாடகி அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக ஜானகி அம்மா தான். அவங்களுடைய தேனிசை குரல் அனைவரையும் காந்தம் போல ஈர்க்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய பாடல்கள் ஆகட்டும், அவங்களுடைய குரல் வளங்கள் ஆகட்டும் ரொம்பவே அனைவரையும் இழுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 20 மொழிகள் தெரிஞ்சிருக்குங்க. அந்த 20 மொழிகள்லையுமே அவங்க பாடல்களை சரளமாக பாடியிருக்காங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 70 ஆண்டுகள் சினிமா துறையில் பயணித்திருக்காங்க. இந்த 70 ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க பல்வேறு விருதுகளை குவித்தாலும் பத்மபூஷன் அப்படின்ற விருதை மட்டும் தவிர்த்திருக்காங்க. ஏன்னா 55 வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு என்னுடைய ஞாபகம் வருகிறதா, இதற்கு எனக்கு முன்னாடி கிடைக்காத அந்த மரியாதை எனக்கு இப்போ கிடைச்சி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருதை அவங்க தவிர்த்திருக்காங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில விருதுகள், தமிழ்நாடு அரசு மாநில விருது, கேரள அரசு மாநில விருதுகள் அப்படின்னு சொல்லி நிறைய விருதுகளை வாங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க கூட பயணிக்காத தலைமுறையினரே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க இந்த காலத்தில் அனிருத் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காலத்தோடு பயணித்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய பாடல்கள் அப்படிங்கிறது ரொம்பவே நம்மளை இன்றளவும் நினச்சி பார்க்கவே முடியாத அளவுக்கு நமக்கு சுகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட இசை உலகத்தினுடைய ஜாம்பவானாக திகழக்கூடிய ஜானகி அம்மாவினுடைய மறைவு அப்படிங்கிறது ஒரு நீங்காத வழியை அனைவருடைய மத்தியிலையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அப்படின்னே சொல்லலாம். இப்படி ஒரு ஜாம்பவானினுடைய குரலை நாம் இதுக்கப்புறம் கேட்க போகிறதில்ல. ஆனால் அவங்களுடைய பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய வரமாகவே பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது பல சோகங்களை உள்ளடக்கியது அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா கணவரும் இழந்து தன்னுடைய ஒரே மகன் 2026 வருடம் ஜனவரி மாதம் உயிரிழந்திருக்காங்க. அதற்கு பிறகு அவங்க ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா சோகத்தில் ஆழ்ந்ததோடு அவங்க தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டதோடு மட்டும் இல்லாமல் ரொம்பவே வருத்தம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேதனைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாள் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஜானகி அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேலண்டடான ஒரு பர்சன். அவங்க ரொம்பவே நல்ல குணம் கொண்டவங்க, அன்பானவங்க, யாரையும் திட்ட மாட்டாங்க, கோபப்பட மாட்டாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியான முறையில் சாந்தமாக சொல்லக்கூடியவங்க, விலங்குகள் இடத்துல கூட அலாதி அன்பை காட்டக்கூடியவங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய துயரம் அப்படின்னா அவங்களுடைய ஒரே ஒரு மகனான முரளிகிருஷ்ணா அவர்களுடைய மரணம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு ஜானகி அம்மா அவர்கள் சரியாக தூங்குறதில்ல, சரியாக சாப்பாடு சாப்பிட்றதில்ல, எந்த நேரமும் தன்னுடைய மகனுடைய நினைவாலேயே பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தான் பாடிய சோகமான பாடல்களை எல்லாமே இரவு நேரத்தில் கேட்பாங்களாம். தன்னுடைய மகனை நினைத்து அவ்வப்போது அவங்க கதறி அழுவாங்க அப்படின்னும் அந்த வேலையாள் சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாகவே அவங்களுக்கு அதீதமான ஒரு உடல் உபாதை ஏற்பட ஆரம்பிச்சது. அவங்களே சரியாக பார்த்து கொள்ளாத சூழ்நிலை உருவாகியிருந்ததுனால அவங்களால அவங்களுடைய உணர்வுகளையும் அவங்களுடைய சோகத்தையும் கட்டுப்படுத்த முடியாமல் தன்னுடைய மகனினுடைய பிரிவை தாங்கி கொள்ள முடியாமல் அடிக்கடி அடறது போன்ற செயல் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள ரொம்பவே உடல் ரீதியாக பாதிச்சிருக்கு. இதனால் அவங்க சரியான முறையில் உணவு உட்கொள்ளாமலோ மருந்துகளை எடுத்துக்கொள்ளாமலோ இருந்தாங்க. அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உடல் உபாதை ஏற்பட காரணமாகவே அமைஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வப்போது மருத்துவமனைக்கு சென்று வந்தாலும் அந்த மருந்துகளை அவங்க உட்கொள்வது கிடையாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்களாம். காலையில் வைத்த உணவாகட்டும், உணவு கூட சாப்பிடக்கூடிய மருந்துகள் ஆகட்டும் அப்படியே இருக்கும் அப்படின்னு அந்த வேலையாள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
அந்த வேலையாள் பார்த்தீங்க அப்படின்னா, தினமும் பார்க்கும் பொழுது ஜானகி அம்மா தன்னுடைய மகனினுடைய புகைப்படத்தை வச்சு பேசுவாங்க. நான் என்னுடைய மகனே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னும்போது நான் மட்டும் உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன், இதற்கு மேலே எனக்கு இந்த உயிர் எதற்கு அப்படின்ன மாதிரிலாம் நிறைய தடவை மனம் விட்டு பேசியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய இந்த மன வேதனையே தன்னுடைய மகனினுடைய மறைவு வந்து ஒரு மீளா துயரத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறதே வந்து அவங்களுக்கு அதிகப்படியான உடல் உபாதையை ஏற்படுத்தியிருக்கு. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 மாதங்களாக அவங்க வந்து தன்னைத்தானே ரொம்பவே வருத்தி கொண்டதாகவே சொல்லப்படுதுங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா திடீரென்று அவங்களுக்கு உடல் உபாதை மோசமாகின நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மைசூரில் இருக்கக்கூடிய அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்கள வந்து அனுமதிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டலில் போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே உடல் வந்து மோசமான ஒரு நிலையில தான் வந்து அட்மிஷன் பண்ணியிருக்காங்களாம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொடர் சிகிச்சை வந்து அளிக்கப்பட்டிருந்தது. நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வப்போது வந்து மாரடைப்பு ஏற்பட்ட போதிலும் சில சிபிஆர் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு பெரிய மருத்துவ குழுவினர் வந்து அவங்களுக்கு சிகிச்சை அளித்து காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது இரவு 7:30 மணிக்கு வந்து திடீர் மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு 2-3 முறை ஏற்பட்டிருக்கிறது. கடைசியாக ஏற்பட்ட அந்த மாரடைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து காலமாகிட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மருத்துவ குழுவினர் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த திரை உலகத்தினர் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அனைவரையும், ஏன்னா நம்ம வாழும்போதே பார்க்கும் பொழுது ஒருவருடைய மரணம் அப்படிங்கிறது நம்மளை ரொம்பவே வந்து வருத்தம் அடைய செய்யும். அந்த விஷயத்துலேருந்து நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாது. ஆனால் அவங்களுடைய ஒரே மகன், செல்லமாக வளர்த்த மகன், கண்ணுக்கு கண்ணாக உயிருக்கு உயிராக வளர்த்த மகன் தான் இறப்பதற்கு முன்பாக தன்னுடைய மகனின் இறப்பை கண்ட அந்த தாயினுடைய உள்ளம் மிகவும் மோசமடைந்திருக்க காரணத்தினால அவங்க வந்து தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டதோடு மட்டும் இல்லாமல் உணவு உண்ணாமலும் வேறு எந்த மருந்து மாத்திரைகளையும் எடுத்துக்கொள்ளாமலும் ரொம்பவே மனவேதனை அடைந்ததாகவே, இதன் காரணமாகவே அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதாகவும் வந்து பணியால் கூறியது கேட்கக்கூடிய அனைவரினுடைய உள்ளத்தையும் வந்து ரொம்பவே அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து வைரலாகி வந்துட்டுருக்கு. ஒருபுறம் அவங்களுடைய இழப்பு வந்து சோகத்தை ஏற்படுத்தினாலும் தன்னுடைய ரசிகர்களே எனக்கு மிகப்பெரிய சொத்து அப்படின்னு அவங்க கூறிய அந்த வார்த்தை ரசிகர்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படின்னு சொல்லணும். என்னதான் இருந்தாலும் ஜானகி அம்மா அவர்களினுடைய மறைவு அப்படிங்கிறது வந்து நீங்காத ஒரு துயரத்தை அனைவர் மத்தியிலையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அப்படின்னே சொல்லலாம். தங்களுடைய கருத்துக்கள் இந்த விஷயத்தில் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற முக்கியமான பரபரப்பான அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.